வணக்கம். என் பெயர் வி மோகனலட்சுமி. நான் இலக்குமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 2012 நிகழ்வுகள். 2012 உலகம் அழிய போகிறது என்பது நாசாவின் கருத்து. அன்றைய நிகழ்வுகளும் அதற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்று அதை கூறி அதை அறிவியல் மூலமாகவும் ஜோதிடம் மூலமாகவும் நிரூபணம் செய்துள்ளார்கள். அறிவியலை விட ஜோதிடத்தை நம்புவோர் நம்மிடையே சிலர் உள்ளனர். அவர்களும் நம்பும் விதத்தில் தான் மாயன்ஸ் காலண்டர் கூறுகிறது. மாயன்ஸ் காலண்டர் என்பது சீனர்களின் முன்னோர்கள் உருவாக்கியது. இதில் கூறும் அத்தனையும் நடக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. அதுவும் நடந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு அடையாளம், அதாவது ஒவ்வொரு சின்னம் அந்த காலண்டர் குறிப்பிட்டிருக்கும். ஆனால் 2012ற்கான சின்னத்தை எவ்வளவு தேடியும் அதில் கிடைக்கவில்லை. அதனால் 2012 உலகம் அழிந்துவிடும் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக நாஸ்ட்ரோடானியஸ் என்னும் பழம்பெரும் ஜோதிடர் இரட்டை கோபுரங்கள் அழிந்துவிடும் என்றும் குஜராத்தில் ஒரு பேரழிவு ஏற்படும் என்றும் 2004 நினைக்க முடியாத அளவிற்கு நீரால் ஒரு சேதம் ஏற்படும் என்றும் அன்றே அவர் கணித்து எழுதி வைத்துள்ளார். அவை யாவும் இன்று நிகழ்ந்தன. அதே போல் 2012 உலகம் அழிந்துவிடும் என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுவும் இன்று நடக்கும் என்று நம்புகிறார்கள். நம்பும் விதத்தில் செயல்படுகிறார்கள். 2012 உலகம் அழியும் என்பதை அறிவியல் ரீதியாகவும் நிரூபணம் செய்துள்ளார்கள். இதில் அவர்கள் முதலில் கூறுவது நிபுரோ என்னும் கோள் பூமியை விட்டு வெகு தொலைவில் இருக்க வேண்டும். ஆனால் இன்று இது நாளுக்கு நாள் பூமியை நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இது 2012 பூமியை அடைந்துவிடும் என்று நிச்சயமாக கூறுகிறார்கள். இந்த கோள் பூமியை அடைந்து விட்டால் அந்த நாள் சூரிய உதயமோ நிலவும் இருக்காது என்கிறார்கள். இதைத்தான் விஞ்ஞானிகள் டூம்ஸ் டே, அந்த நாளை டூம்ஸ் டே என்று குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பூமியை அடையும் அந்த நாளில் பூமியின் சக்தி குறைந்து பூமியின் வெப்பத்தை அதிகரிக்கும். அந்த கோள் பூமியை முழுவதும் மறைத்து பூமியில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அடுத்ததாக அவர்கள் கூறுவது வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரு நாள் வெடிக்கும். அது 2012 நடக்கும் என்கிறார்கள். அவ்வாறு வெடித்ததில் ஒரு சின்ன துளி பூமியின் மேல் விழுந்தால் பூமியின் நிலைமையை நினைத்து கூட பார்க்க முடியாது என்கிறார்கள். அவ்வாறு விழுந்தால் முதலில் துணைக்கோள் தொலைத்தொடர்பு அறுந்துவிடும் என்றும் அலைபேசி தொலைத்தொடர்பு கோபுரங்கள் எல்லாம் கீழே விழுந்துவிடும் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பூமியின் வெப்பத்தை 1000 மடங்கு அதிகரித்து மின்சார கம்பிகள் எல்லாம் உருகி விழுந்துவிடும். அதனால் மின்சாரம் இல்லாமல் மீண்டும் ஆதிகால நிலை ஏற்படும் என்று கூறுகிறார்கள். அதற்கான அறிகுறியாகத்தான் இன்று வானிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதனால் 2012 இவை யாவும் நடக்கும் என்று உறுதியாக கூறுகிறார்கள். அடுத்து போலார் என்னும் கோள் பூமியை ஒரு முறை சுற்றி வந்தால் பூமியே தலைகீழாக மாறிவிடும் என்றும் அது 2012 கண்டிப்பாக சுற்றி வந்துவிடும் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு சுற்றி வந்தால் நினைக்க முடியாத அளவிற்கு பெரும் பூகம்பம் ஏற்பட்டு அதில் ஒருவர் கூட தப்ப முடியாத அளவுக்கு அழிந்து விடுவோம் என்று கூறுகிறார்கள். நீர் மூலமாகவும் ஆபத்து ஏற்பட்டுவிட்டது. அண்டார்டிகாவின் கடல் மட்டம் உயர்ந்தால் ஆபத்து. ஆனால் இன்று அது நாளுக்கு நாள் உயர்ந்து நீராலும் ஆபத்து ஏற்பட தயாராகிவிட்டது. ஒன்று இல்லாவிட்டாலும் ஒன்று அழித்துவிடும், மக்களை அழித்துவிடும் என்று விஞ்ஞானிகள் கூறினாலும் அவ்வாறு நடக்காமல் இருக்க அவர்களும் தேவையான முயற்சிகளை செய்கிறார்கள். நிபுணர்கள் வேகத்தை மாற்று திசையில் அமைக்கவும் அதன் வேகத்தை கட்டுப்படுத்தவும் முயற்சி செய்கிறார்கள். வால் நட்சத்திரம் வெடிக்கும் நாட்களை நகற்றி போட முயற்சி செய்கிறார்கள். என்னதான் உலகம் அழிந்துவிடும் என்று கூறினாலும் அழிவையும் அழித்து விடுவோம் என்ற நம் நம்பிக்கையை கைவிடாமல் ஒவ்வொருவரும் உலகை காப்பாற்ற போராடுவோம். நம் உலகம் நம் கையில். நன்றி, வணக்கம்.